இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் மட்டும் ஏன் பாஜகவால் வளர முடியவில்லை என்பதன் உண்மை காரணத்தை கண்டுபிடிக்க மகாராஷ்டிரா, கர்நாடகாவைச் சேர்ந்த கட்சி விசுவாசிகளை வைத்து பாஜக மேலிடம் ரகசிய சர்வே எடுத்து வருவது பாஜகவினர் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதுகுறித்து பாஜக வட்டாரம் கூறியது, பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறை மத்தியில் பாஜக ஆட்சி நடக்கிறது. தமிழகம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் பாஜக செல்வாக்கு அதிகரித்துள்ளது. கேரளாவில் திருவனந்தபுரம் மாநகராட்சி, மகாராஷ்டிராவில் மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றிவிட்டது. ஆனால் தமிழகத்தில் இப்போது பாஜக வளர்ந்திருந்தாலும் தேர்தல் வெற்றி கிடைப்பதில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு கூட அதிமுக கூட்டணி முக்கிய காரணம். தமிழக மக்களிடம் ஆன்மீக உணர்வு அதிகம். திமுக ஆட்சியில் வாரிசு அரசியல், அனைத்து துறைகளிலும் ஊழல் என அக்கட்சியை வீழ்த்தி பாஜகவை வளர்க்க அனைத்து அம்சங்களும் உள்ளன. ஆனாலும் தமிழக பாஜகவின் நிலை கவலைப்படும் விதமாக இருப்பது ஏன் என்று பாஜக மேலிடம் சிந்திக்க ஆரம்பித்துவிட்டது. சில முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்களுடன் தொடர்பில் இல்லாமல் டெல்லி மேலிடம் சொல்லும் வேலைகளை மட்டும் கண்துடைப்புக்கு செய்வதே முக்கிய காரணம் என்று மேலிட தலைவர்களுக்கு பல புகார் சென்றிருக்கிறது. எனவேதான் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எது என கள நிலவரம் அறிய மகாராஷ்டிரா, கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜகவினரை மேலிடம் ஈடுபடுத்தியுள்ளனர். மேலிடம் கை காட்டிய நபர்கள் சுற்றுலா பயணிகள் போல் பல இடங்களுக்கு சென்று மக்களுடன் பேசி பாஜக மீதான எண்ண ஓட்டுகளை சேகரித்து தலைமைக்கு அனுப்பி வருகின்றனர். மேலும் கட்சி நிர்வாகிகளில் கோஷ்டி அரசியலில் ஈடுபடுவது யார், கட்சியை வளர்க்காமல் தங்களை முன்னிலைப்படுத்தும் நிர்வாகிகள் யார் என்ற விவரங்களையும் சேகரித்து அனுப்பி வருகின்றனர். இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் வழக்கமான இடங்களை தவிர்த்து புதிய இடங்களில் பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரின் சுற்றுப்பயணங்கள் வகுக்கப்படும் என்று பாஜக வட்டாரம் கூறியது.